இந்த நாட்களிலே பாருங்கள், அநேக தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பல இடங்களிலிருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். தேவனது குடும்ப ஊழியமானது இது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமாகும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே பிசாசினுடைய கிரியைகள், சில குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள், அநேக குடும்பங்களிலே வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அநேக குடும்பங்களில் சண்டைகள், அநேக புலம்பல்கள், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அநேக மக்கள் இருளின் வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்காக நாங்கள் உபவாசமாக இருந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். we are praying only in the name of Jesus Christ. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக மக்கள் குழந்தை இல்லாத தேவ பிள்ளைகள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளில் உங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை கட்டாய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீங்கள் நம்புவீர்களா? அவர் மீது எங்கள் விசுவாசம் வைப்பீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான கவலை, கஷ்டங்கள், பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். பிரியமானவர்களே, கவலைப்படுறதுனால நம்ம ஒரு சரீரத்தோட ஒரு முளத்தை கூட்ட முடியாது. பிரியமானவர்களே, நம்ம விசாரிக்கிற தேவன் மீது உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விட்டு ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பீர்களா? நம்பிக்கை வைப்பீர்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம், ஐயோ என்னோட வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், கவலை, கஷ்டத்தை மேல கஷ்டம் வருகிறது நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு உபத்திரவப்படுகிறீர்களோ அதற்கு ஈடாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட பாருங்கள், ஆண்டவர் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பாருங்கள், யோசுவா அவர் சூரியனுக்கு கட்டளையிட்டார், சூரியன் அப்படி நடுவானத்தில் நின்றது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடந்ததும் இல்லை, இனி நடக்க போவதும் இல்லை. பிரியமானவர்களே, மோசே தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டின மாத்திரத்திலே செங்கடல் இரண்டாய் பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆக ஒரு நாள் சோர்ந்து போகாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்திலே போகாதீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்களா? விசுவாசிப்பீர்களா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம்.